இயற்கையின் பயணம் பாகம் 4. இயற்கையின் படைப்புகள் அனைத்தும் ஒரு அதிசயம்தான். அதை ரசிக்க எத்தனை முறை பிறந்தாலும் போதாது. இந்த உலகில் உள்ள அனைத்து விதமான இயற்கை காட்சிகளை இந்த ஒரு பிறவியில் முடித்து விடலாகாது. தனது ஏதோ ஒரு தேடல் பயணம் எல்லா பிறவியிலும் தொடர்கிறது. வாழ்க்கை பயணம் முடிந்தாலும் தேடல் பயணம் முடிவதில்லை. இந்த உலகில் அனைத்து உயிரினங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே படைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த காரணம் தெரிந்தால் அந்த ஜீவன் தனது வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளும். கேள்வி யாராலும், ஆனால் விடை அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை. நாம் ஆசைப்படும் ஒன்று, அது எதுவானாலும் கடைசியில் எதுவும் நிரந்தரம் இல்லை என பயணம் மட்டும் முடிவதில்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றிலும் முதன்மையானது. அந்த பிரபஞ்சத்தை நாம் ஒரு நண்பனாக பாவித்தாலும் சரி, அல்லது இறைவனாக உணர்ந்தாலும் சரி, இல்லை இயற்கையாக பார்த்தாலும் சரி, இசையாக கேட்டாலும் சரி, நமக்கு அது என்றைக்கும் மனது தூய்மை மற்றும் சந்தோஷம் போன்றவற்றை அளவில்லாத ஆனந்தத்தை அது கொடுக்கும். இயற்கைக்கு எதிராக நாம் செயல்பட தொடங்கிவிட்டால் என்ன நடக்கும் என இயற்கையான இந்த பிரபஞ்சம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஏராளம். நாம் வெளிப்படுத்தும் அனைத்து விதமான எண்ணங்களும் எதுவானாலும் சரி, அது மீண்டும் ருத்ர அவதாரமாக மீண்டும் நம்மிடமே வந்து சேரும். அதனால்தான் பெரியோர்களின் வார்த்தைக்கு இன்றும் மதிப்பு உண்டு, அதில் மகிமையும் உண்டு. அது மட்டுமல்லாமல் மருத்துவமும் உண்டு. அதனாலே இந்த உலகில் சித்த புருஷர்கள் எங்கோ ஒரு மூலையில் இன்றைக்கும் அவதரித்த வண்ணம் உள்ளார்கள். எத்தனை சக்தி இந்த உலகில் இயங்கினாலும் இந்த பிரபஞ்சத்திற்கும் மேலே ஒரு சகல ஜீவனையும் கண்காணித்த வண்ணம் ஒன்று இருக்கின்றது. அதுவே இந்த இயற்கையின் பயணம். நாம் வாழும் பூமியின் பயணம் முடிந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் பயணம் என்றும் முடிவதில் அது தனது வேலையை பார்த்து கொண்டே இருக்கின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் இயற்கையின் பயணம் தொடரும். நன்றி.